உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். யமகண்டத்துக்கு முன்னாடி நீங்க இந்த வேலைய செஞ்சா என்ன நடக்கும்னு தெரியுமா? அப்படி என்ன பெருசா நடந்துற போகுது? அத நீங்க பாக்கணும்னா திரும்பவும் என் கை மேல கைய வச்சு கண்ணை மூடுங்க. சரிக்கா, கைய வச்சு பாத்துருவோம்க்கா என்ன நடக்குதுன்னு. சரி மாமா. ராணி, வேண்டாம் வேண்டாம், சொன்ன கேளு. சுற்றாத, தயவு செஞ்சு சுற்றாத, என்ன சுற்றாத. ஐயோ, வேணாம் வேணாம் வேணாம். ஐயோ, என்னையோட உன் தொல்லை ஒழிஞ்சுது. ஐயோ, என்னது இது? எல்லாம் அப்படியே தலைகீழா நடந்தது. யமகண்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நாம ராணி பக்கத்துல கூட நெருங்க முடியாது. அப்படி கிட்ட போனோம்னா அது நமக்கு தான் ஆபத்து. ஷோ, ஏன் இப்படி புதுசு புதுசா கதை சொல்ற? இது மார்கழி மாசம், தெய்வங்களோட மாசம்னு சொல்லுவாங்க. இந்த மாசத்துக்கே ஒரு தெய்வ சக்தி இருக்கு. இந்த நேரத்துல துஷ்ட சக்தி வேலை செய்யாது. அதனாலதான் சொல்றேன், யமகண்ட நேரத்துலதான் அந்த ராணிய கொல்ல முடியும். யமகண்ட நேரம் துஷ்ட சக்திகளுக்கு சாதகமான நேரம். அந்த நேரத்துல நாம ராணிய தந்திரத்தால கொல்ல முடியும். அக்கா, உங்களுக்கு தான் நிறைய சக்தி இருக்குல்ல, இருக்கிற எல்லா பேயும் உங்களை கண்டா பயப்படும்னு சொல்றீங்க. இந்த சினிமால எல்லாம் வரா மாதிரி உங்க சக்தியால அந்த ராணிய பட்டுன்னு கொல்றதை விட்டுட்டு இப்ப வந்து தந்திரம் கிந்திரம்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. எதுக்கு இப்படி சுத்தி வளைச்சுக்கிட்டு? உங்க மனுஷ குலத்துல எப்படி சில விதிமுறைகள் கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கோ, அதே மாதிரி எங்க ஆவி லோகத்திலயும் சில விதிமுறைகளும் கட்டுப்பாடுகளும் இருக்கு. அந்த ராணிய பொம்மையோட ஆவி பாதுகாத்துட்டு வந்துச்சு. அதுவும் இல்லாம அவ வயித்துல வளர தசாவதானியும் ரொம்ப வீரியமா இருந்துச்சு. ஆனா இப்ப பொம்மையோட கதை முடிஞ்சிருச்சு. அடுத்து ராணி தான். ராணி இப்போதைக்கு மனுஷ பிறவில தான் இருக்கா. மானுட பிறப்புல இருக்கிற ஒருத்தி மேல துஷ்ட பிரதேசத்தை அதிகமா பயன்படுத்த முடியாது. அப்படி பயன்படுத்தும் போது அதுல இருந்து ராணி தப்பிச்சிட்டானா அந்த சக்தி மறுபடியும் நம்மளே வந்து தாக்கி நமக்கே ஆபத்தாயிடும். அந்த சித்தார்த் மலைக்கு போயிட்டு வரத்துக்குள்ள நாம வேலைய முடிக்கணும். தந்திரத்தால யமகண்டத்துக்குள்ள கொண்டு முடிக்கணும். யமகண்டம் முடிஞ்சு ஒரு நிமிஷம் ஆனாலும் அதுக்கப்புறம் அந்த ராணிய கொல்றது கஷ்டம். நான் ராணி மாதிரி வந்து உன் கதைய முடிக்கிறேன். ஐயோ கடவுளே, இது என்ன இடம்னே தெரியலையே. ப்ளீஸ் கதவு தரங்க, கதவு தரங்க. இங்க இருந்து நான் எப்படி போறது?
நான் கொடுத்த மீனுக்குள்ள உங்க ஆத்மா இருக்குன்னு எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது. உங்களையும் அந்த குடும்பத்தை சுத்தியும் இவ்ளோ ஆபத்து இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களை எப்படியாவது ராணி கிட்ட ஒப்படைக்கணும். ஏய் பொம்மி, உன்னை இப்பவே இல்லாம ஆக்குறேன். யார் நீ? இது என்ன கேள்வி? நான் தான் ராணி. இல்ல, நீ ராணி இல்ல. நீ யாருங்கிற உண்மைய சொல்லு. இத பாரு, நான் தான் ராணி. என்னைய நம்பு. இல்ல, நீ ராணியே இல்ல. நான் நம்ப மாட்டேன். நீ ராணியா இருந்தா அந்த மீன் ஏன் இப்படி துடிக்குது? அதோட கலர் ஏன் மாறுது? நீ ராணியே இல்ல. ஆமா, நான் ராணியே இல்ல. ராணி, ராணி, நீ பாம்போட விஷத்தன்மை உள்ள காத்த சுவாசிக்கிறேன்னு நினைக்கிறேன். இது உனக்கும் உன் வயித்துல வளர பாப்பாக்கும் ஆபத்து. ஆபத்து. இங்கிருந்து வெளியே போயிரு. ஆமால, பாம்போட விஷம் கலந்த மாதிரி தான் இருக்குது. ஐயோ, அந்த புகைய வர விடாம பண்ணுமே. இப்ப என்ன பண்றது? ராணி, சுத்தமான தண்ணியில இருந்துதான் இப்போதைக்கு உனக்கு ஆக்சிஜன் கிடைக்கும். அதனால பக்கத்துல தண்ணி இருந்தா உன்னோட புடவை முந்தானைய தண்ணியில நனைச்சு உன் முகத்துல கட்டிக்கோ. அப்போ உனக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கும். இந்த புகையில இருந்து எப்படி தப்பிக்கிறது? ஐயோ, நான் ராணி இல்லைன்னு உனக்கு தெரிஞ்சிடுச்சுல. நான் எதுக்காக வந்திருக்கேன்னு உனக்கு தெரியும் தானே? குடு, அந்த மீனை குடு. இல்ல, நான் தரமாட்டேன். இது ராணி கிட்ட சேர்க்க வேண்டிய மீன். நான் உனக்கு தரவே மாட்டேன். தரமாட்டேன், தரமாட்டேன், தரமாட்டேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.